ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 50-50 ட்ரா வந்து 137. இதுக்கான கேல்குலேஷன் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நேற்று ஸ்ரீசக்தி நம்பர் பார்த்தீங்கன்னா 505. இப்போ இதில் நான் எடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 0ன்ற நம்பர் எடுத்திருப்பேன். அதே மாதிரி சி போர்டில் 35ன்ற நம்பர் எடுத்திருந்தேன். இப்போ நேற்று ரிசல்ட்டில் நான் எடுத்த நம்பரில் 2 நம்பர் பாஸ் ஆகிருந்தது, 0-5. 0 மட்டும்தான் போர்ட் சேஞ்ச் ஆகிருந்தது. இது ஏ போர்டில் எடுத்திருந்தேன், ஆனால் இந்த நம்பர் வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருந்தது. இப்போ நேற்று ரிசல்ட்டுக்கு வந்து இந்த மெத்தட், ரெண்டாவது மெத்தட் என்ன சொல்லியிருந்தேன்னா, இப்போது இது வந்து ஒரு 4 வாரமாக இந்த மெத்தட் சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஸ்ரீசக்தி இப்போ நேற்று வந்து 464வது ட்ரா. அதுக்கு முன்னால் இருக்கிற வின்வின் நம்பரை இப்போ ஏபிசி போர்டு, அதுக்கு முன்னாடி இருக்கிற ஃபஸ்ட்டு 3 டிஜிட் நம்பர், இது மாதிரி தனித்தனியாக பிரித்து இப்போ ஏபிசி போர்டை அதுக்கு முன்னாடி இருக்கிற 3 டிஜிட் நம்பராக டிவைட் பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருப்பேன். இது வந்து வின்வின் நம்பர் 720120. இப்போ நம்ம ஏபிசி போர்டு 120, அதுக்கு முன்னாடி இருந்த 3 டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா 720. இப்போ 120 720ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 0.16 நம்பர் போயிட்டே இருக்கும். இதில் டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் 0 மட்டும்தான். அதனால் 0ன்ற நம்பர் தான் ஏ போர்டில் எடுத்திருந்தேன். இந்த நம்பர் வந்து பி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து ஃபஸ்ட்டு மெத்தடில் என்ன கம்பேரிஷன் சொல்லியிருப்பேன்னா, இது இந்த மந்த் சார்ட் மட்டுமே வச்சு, ஏப்ரல் மந்த் சார்ட் மட்டுமே வச்சு சொன்ன நம்பர் தான். 0 நம்பர் இருந்தாலே அதுக்கு அடுத்து பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 3-5 பாஸ் ஆகிருக்கும். ஏன்னா இந்த மந்தில் அந்த மந்த் தான் நம்பர் பாஸ் ஆகிருக்கும். 503 035 05. இப்போ நேற்றைய நம்பர் இல்லாமல் அதுக்கு முன்னாள் வின்வின் நம்பர் 120. 0 இருந்ததுனால 3-5 எடுக்க சொல்லியிருப்பேன். இந்த 2 நம்பருமே நான் வந்து சி போர்டில் தான் எடுத்திருந்தேன். ஆனால் 5 மட்டும்தான் இப்போ நேற்று ரிசல்ட்டுக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து இப்போ நேற்று சொன்ன மாதிரியே இந்த ஏப்ரல் மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு மெத்தடில் 3 7 2 நம்பர் எடுத்திருப்பேன். நேற்று ரிசல்ட்டுக்கு 3 பாஸ் ஆகிருக்கும்னு பார்த்தா, ஆனால் 3ன்ற நம்பர் வந்து நேற்று ரிசல்ட்டில் பாஸ் ஆகலை. அதனால் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 3, அதுக்கடுத்து அடிஷ்னலாக 7ன்ற நம்பர் எடுத்திருப்பேன். இந்த 2 நம்பருமே பி போர்டில் எடுத்துட்டேன். ஆனால் நேற்று நம்பர் வந்து 505 0-5ன்னு இருந்தால் அதுக்கு அடுத்து பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 3-7 ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிருக்கும். அதுக்கு முன்னாடி இருக்கிற ரிசல்ட்டோ அடுத்த நாள் ரிசல்ட்டோ இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் ரிப்பீட் ஆகிடும். இந்த ரிசல்ட்லாம் கம்பேர் பண்ணுறீங்கன்னா இங்கே 185, அதுக்கு அடுத்த நாள் 907, அதுக்கு அடுத்த நாள் 430. இங்கே 809, அதுக்கு அடுத்த நாள் 935, அதுக்கு அடுத்த நாள் 330. 400, அதுக்கு அடுத்த நாள் 752, அதுக்கு அடுத்த நாள் 770. இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 0 7 3. இந்த லைன்லேயுமே வந்து 0 3 5 3. இப்போ இங்கே 0 5 7. இப்போ நேற்று நம்பரே 5 0 5 தான். 3 7ன்ற நம்பர் வந்து இது வரைக்கும் பாஸ் ஆகலை. அப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 3 7 பாஸ் ஆகலாம். இந்த 2 நம்பருமே நான் வந்து பி போர்டில் எடுத்திருப்பேன், 3 இல்லைனா 7. இப்போ இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஏப்ரல் மந்த் சார்ட் மட்டுமே வச்சு நான் சொல்கிற நம்பர் தான். 5 0 இந்த மாதிரி நம்பர் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ரிசல்ட்டோ அடுத்த நாள் ரிசல்ட்லேயும் 3 7 பாஸ் ஆகிருக்கும். இப்போ இங்கே 5 0 7 3, இங்கே 0 3 5 3, இந்த இடத்துலையும் 0 5 7 7. இப்போ 5 0ன்னு இருக்குது நேற்று நம்பர் ஃபுல்லாகவே. அப்போது 3 7 இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆனால் இந்த 2 நம்பருமே பி போர்டில் எடுத்துட்டேன். இப்போ அடுத்து ரெண்டாவது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து இதுவுமே ஏப்ரல் மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இதில் பார்த்தீங்கன்னா இப்போது நேற்று நம்பர் 964 505. நேற்று ரிசல்ட்டு 3வது டிஜிட் நம்பரும் ஏ போர்டு நம்பரும் பாருங்கள் 4 5ன்னு இருக்கும். அடுத்தடுத்த நம்பர் இருக்கும் 4 5. இதே மாதிரி ஏப்ரல் மந்தில் பாஸ் ஆன ரிசல்ட் வந்து ஒரு 2 செட்டு ரிசல்ட்டு. இங்கே வந்து 3 6 8 9 7 4. அதுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்டு 120. இங்கே 8 8 8 9 1 9. அதுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்டு 120. இப்போ இங்கே 9 4 6 5 0 5 இதான் நேற்று நம்பர். இங்கே இருக்கிற 3வது டிஜிட் நம்பரும் ஏ போர்டு நம்பரும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நம்பர் இருக்கும். இங்கே 8 9, இந்த இடத்துல 8 9. 8 9 72னா 2. இங்கே 8 9 72னா 2. ஓகேவா? 7 2ல் 2 பாஸ் ஆகிடலாம். இப்போ இங்கே 4 5 4 5 எடுத்தால் 20. 20னா 2 இல்லைனா 0 பாஸ் ஆனால் இந்த 2 நம்பருமே நான் வந்து சி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ இந்த மெத்தடுமே வந்து ஒரு கம்பேரிஷன் தான். இந்த ஏப்ரல் மந்த் சார்ட் பாருங்கள், அதில் அடுத்தடுத்த நம்பர், அதாவது 3வது டிஜிட் நம்பரும் ஏ போர்டு நம்பரும் அடுத்தடுத்த நம்பர் இருந்தால் அந்த 2 நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். அங்கே வர ரிசல்ட்டு, அங்கே வர ஆன்சரில் அந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் இங்கே அடுத்த நாளில் பாஸ் ஆகிருக்கும். 8 9 72னா 2, 8 9 72னா 2. இப்போ 4 5 எடுத்தால் 20னா 2 இல்லைனா 0 பாஸ் ஆனால் இந்த 2 நம்பருமே இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு சி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ அடுத்து 3வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து 50-50 சார்ட் மட்டுமே. ஓகேவா? இந்த வருஷத்து 50-50 சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி இங்கே வந்து ஒரு நம்பர் எடுத்திருப்பேன், 2 நம்பர் எடுத்திருப்பேன். இப்போ போன வாரம் 50-50 நம்பர் 460, 6ன்ற நம்பர் இருக்குது. 6ன்ற நம்பர் 50-50 ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னாலே அதுக்கு அடுத்த வாரம் பாஸ் ஆகிற ரிசல்ட்லையும் 8 6 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் ரிப்பீட் ஆகிருக்கும். இது எல்லாமே 50-50 வீக்லி சார்ட் நம்பர்ஸ் தான். 865, அதுக்கு அடுத்த வாரம் 838, 216, அதுக்கு அடுத்த வாரம் 899, 156, அதுக்கு அடுத்த வாரம் 116,
564, அதுக்கு அடுத்த வாரம் 864. இப்போ போன வாரம் நம்பர் 460. 6 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் 8. இங்கேயும் 6, 8, இங்கே 6, 6, இந்த இடத்துல 6, 8, 6. இப்போ போன வாரம் நம்பர் வந்து 6 பி போர்டில் இருக்கிறதுனால இந்த வார ரிசல்ட்டு இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் 6, 8 ரிப்பீட் ஆகும். இந்த 2 நம்பருமே ஏ போர்டில் எடுத்திருப்பேன். இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து 50-50 வீக்லி சார்ட் மட்டுமே வச்சு சொல்கிற நம்பர். 6 நம்பர் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வாரம் பாஸ் ஆகிற ரிசல்ட்லையும் 8, 6 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் ரிப்பீட் ஆகிருக்கும். இங்கே 50-50 வீக்லி சார்ட் எடுத்து பாருங்கள். இங்கே 6, 8, 6, 8, 6, 6, 6, 8, 6. இப்போ போன வாரம் நம்பர் 6 இருக்கிறதுனால இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 6 இல்லைனா 8 பாஸ் ஆகணும். இந்த 2 நம்பருமே ஏ போர்டில் எடுத்திருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேல்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 6, 8, பி கேல்குலேஷன் 3, 7, சி போர்டில் 2, 0. இப்போ இந்த நம்பர் வச்சு பாக்ஸ் எழுதுறோம்னா 632, 630, 672, 670, 832, 830, 872, 870. அடுத்து ஏபி, பிசி, ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து 63, 67, 83, 87. பிசி வந்து 32, 30, 72, 70. ஏசி பார்த்தீங்கன்னா 62, 60, 82, 80. இப்போ இந்த நம்பர் எல்லாமே இந்த ஏப்ரல் மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி தான் 3, 7, 2, 0 எடுத்திருந்தேன். அதே மாதிரி 50-50 வீக்லி சார்ட் கம்பேர் பண்ணி 6, 8 நம்பர் எடுத்திருப்பேன். இந்த நம்பர் எல்லாமே உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து டைப் பண்ணுங்கள். இல்லை நம்பர் ஸ்போர்ட் சேஞ்ச் பண்ணி டைப் பண்ணுறது இருந்தாலும் உங்கள் கேல்குலேஷன் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நான் இப்போ எல்லா நம்பருமே சொல்லியிருப்பேன். ஏ போர்டில் 6, 8, பி போர்டு 3, 7, சி போர்டு 2, 0. பாக்ஸ் வந்து 632, 630, 672, 670, 832, 830, 872, 870. ஏபி, பிசி, ஏசியில் பார்க்குறீங்கன்னா ஏபி 63, 67, 83, 87. பிசி வந்து 32, 30, 72, 70. ஏசி வந்து 62, 60, 82, 80. இப்போ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா கேல்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.